மாந்தி பற்றி பேசலான்னு தான் எடுத்து வந்தேன். ஆனால் மாந்தி பற்றி ஒரு சில விஷயமெல்லாம் ரெஃபர் பண்ணிவிட்டு வீட்டில் எடுத்து என்னுடைய பிரிண்ட்ரு போடும்போது அந்த பிரிண்ட்ரு ரிப்பேர் ஆகிப்போச்சு. அதை நேற்று சாயந்தரம் வரைக்குமே ட்ரை பண்ணேன். அது சரி பண்ணலான்னு சரி பண்ண முடியலை. அது அவ்வளோ பவர்ஃபுல்லானதாக இருக்க மாட்டேங்குது அந்த மாந்தி. சரி, இப்போ லக்னத்தில் மாந்தி இருந்தால் அப்படின்றது 12 பாவங்களுக்கும் மற்றும் 12 பாவங்களில் மாந்தி இருந்தால் அந்த ராசியினுடைய சின்னத்திற்கும் என்ன கண் திருஷ்டிகள் உள்ளது என்பதை பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போது லக்னத்தில் மாந்தி இருந்தால் ஒவ்வொரு பாவத்திலும் மாந்தி இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். லக்னத்தில் மாந்தி இருந்தால் மற்றவரை காட்டிலும் இவரிடம் ஏதேனும் ஒரு பளிச்சென்று ஒரு வித்தியாசம் தெரியும். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரைட்னஸ்ஸு எதையாவது ஒன்று பேசிகிட்டே இருப்பார். ஆனால் இவர்களுக்கு சொத்துக்கள் உண்டு, இவர்களுக்கு நிறைய சொத்துக்கள் உண்டு. இவர் பேசும் பொழுது அதாவது ஒரு குதர்க்கமான பேசுவார். அது மட்டும் இல்லை, நண்பர்கள் யார் எதிரிகள் யார் என்று இவர்களுக்கு தெரியாது. தனிமறிமாக வாழ்வார். யாரும் இவர் பக்கத்தில் வச்சுக்க மாட்டாங்க. எப்பயும் பார்த்தீங்கன்னா இவர் தனிச்சே தான் இருப்பார், யாரோடையும் சேர மாட்டார். அடுத்தது லக்னத்தில் 2 மாந்தி இருந்தால் கலகப்பிரியர், தவறான வாக்குடையவர், தனது வார்த்தைகளால் குடும்பங்களுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணவர், பண விரயம் உண்டு, கண்ணில் நோய் உண்டு. 2 மாந்தி இருந்தால் அஷ்டமதிபதியோ பாதகாதிபதியோ சேர்ந்துடக்கூடாது. ஏன்னா அஷ்டமதிபதியோ பாதகாதிபதியோ சேர்ந்தால் கடுமையான தோஷத்தை குடும்ப தோஷத்தை கொடுக்கும். இதனால் மாந்தி நின்றத்தை 2வது குடும்ப தோஷத்தை கொடுப்பதனால குடும்பத்தில் பல்வேறு கலகங்களையும் இவர் பேசினாவே கலகத்தை உருவாயிரும். அடுத்து லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் சகோதரிடம் சண்டையிட்டே கொண்டே இருப்பார். சகோதரோட உறவு முறை சிறப்பாக இருக்காது. முரட்டத்தரமான தைரியம் உண்டு. தனது வார்த்தைகளால் தன்னுடைய முன்னேற்றத்தை தானே கெடுத்துக்கொள்வார். அடுத்தது நான் தான் பெரியவன், நான் சொல்கிறத எல்லாரும் கேட்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பார். அதனால் இவர் விட்டு எல்லோரும் விலகி போயிடுவாங்க. தன்னோட முயற்சியே தனக்கு சில நேரம் பிரச்சனையை கொடுக்கும், ஆனால் சிறப்பான யோகத்தையும் கொடுக்கும். அடுத்து லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் குடும்பத்தை விட்டு பிரிவார். தாய்க்கு பிரச்சனை. இந்த மாந்தி ஒவ்வொரு பாவத்தையும் இருக்கும்போது அதனுடைய உயிர் காரகத்தை கெடுத்துடும். ஏதாவது உயிர் காரகத்தையே அந்த உயிர் சம்மந்தமான காரக உருவ சம்மந்தமான உயிர் காரகத்தினால் அதில் ஒரு மரண சம்பவங்கள் உண்டு. வண்டி வாகனம் கொண்டவர், வண்டி வாகனமெல்லாம் இருக்கும். தன் குடியிருக்கும் வீட்டில் இடத்தில் ஒரு நிம்மதியின்மை இருக்கும், எப்போதும் நிம்மதியே இருக்க மாட்டார். தாயார் வழியில் நிம்மதியின்மை ஏற்படுத்துகிறது. மாதுர் வகை சாபம், 4ஆம் இடத்து மாதுர் வகை, தாயார் வகைனால மாதுர் வகை சாபம் உண்டு. எதிரிகளால் சுகக்கேடு உண்டு. லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் இவரால் எளிதில் எதிரிகளை வெல்ல முடியும். ஆனால் புத்திரதோஷம் மட்டும்தான் இவருக்கு பிரச்சனை. அந்த இடத்துல புத்திரம் தோஷத்தில் மட்டும்தான் இவருக்கு பிரச்சனை, மற்ற எந்த தோஷத்திலையும் எந்த ஒரு பிரச்சனை. ஆனால் குடும்பத்தில் குல வழக்கங்களை மீறாதவர், குரு ஆசிரியர் போன்றவற்றை மதிக்க மாட்டார். பிதிர் தோஷங்களை உண்டு. சஞ்சல புத்தியும் அற்ப தொழிலும் செய்கின்றார். அற்ப தொழில்னா அதில் சில பிரச்சனைகளையும் தேவையில்லாமல் இவருடைய இவருக்கு என்ன தோணுதோ அந்த விஷயத்தெல்லாம் செஞ்சு கொண்டே இருப்பார். அடுத்து லக்னத்திற்கு 6இல் மாந்தி இருந்தால் பிறருக்கு உதவி செய்வதில் மிகவும் நல்லவர். ஆனால் கடும் உழைப்பாளி, எதிரிகளை அடக்குபவர், பலரை நேசிப்பவர், பல வித்தைகளை கற்றுக்கொண்டு இருப்பார். கடன் ஏற்படும் தொழில், இவர் செய்கின்ற தொழில் இவருக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தும். அடுத்தது லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் தனது மனைவிக்கு கண்டம் உண்டு. வழக்குகளால் நஷ்டம், பிறரால் எளிதில் அவமானப்படுவார். வாழ்வில் வெறுப்பு ஏற்படும், கடன் தொல்லைகள் ஏற்படும். எவ்வளவு உழைத்தாலும் முன்னேற்றம் இருக்காது. கூட்டாளிகளால் ஒருபோதும் இவருக்கு நன்மை பயக்காது. பல துஷ்ட பெண்களோட பிரியமானவர் இருப்பார். வாழ்க்கை துணையிடம் பெரிய எதிர்பார்ப்பு இருக்காது. லக்னத்திற்கு 8இல் மாந்தி இருந்தால் தண்ணீரால் கண்டம் ஏற்படும், மதுவினால் கண்டம் ஏற்படும். அடுத்தது லக்னத்திற்கு 9இல் மாந்தி இருந்தால் சந்ததி தோஷம் ஏற்படும், தந்தைக்கு கண்டம் ஏற்படுகிறது. கடின உழைத்தும் தீய வழியில் செலவு செய்வார். உழைத்து நிறைய சம்பாதிப்பார். ஆனால் இந்த பணத்தை தீய வழியில் செலவு செய்வார். நிர்வாகத்தில் சாதாரண தவறுகள் ஏற்படும். அதாவது இவர் செய்கின்ற நிர்வாகத்தில்
அடிக்கடி தவறு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நார்த்திகம் பேசுவார். லக்னத்தில் 10ல் மாந்தி இருந்தால் கடுமையான கஞ்சர். இவர் யாருக்கும் ஒரு பைசா கூட தரமாட்டார், ஒரு டீ கூட வாங்கி தரமாட்டார். தான தர்மங்களை கூட செய்ய மாட்டார். பிறர் பொருட்களை மீது கவர்ந்து கொள்வார். நண்பர்கள் உறவினர்கள் கூட இவரை விட்டு பிரிவார்கள். 10ல் உள்ள மாந்தியை இப்போ குறிப்பார்க்க சிறப்பான பலனை, சிறப்பான யோகத்தை கொடுக்கும். லக்னத்திற்கு 11ல் மாந்தி இருந்தால் மிக சிறப்பான யோகம் உண்டு, பிரகாசமான வாழ்க்கை உண்டு, லாபம், தொழில் மூலியமான லாபம் இவருக்கு பிரகாசமாக இருக்கும். லக்னத்திற்கு 12ல் மாந்தி இருந்தால் குடும்பத்தின் சொத்துக்களை விரயம் செய்பவர். அடகு வைத்து நகைகளை இழப்பார், விரயம் செய்வார். விரக்தியில் வாழ்க்கை நடத்துபவர். எப்போதும் ஒரு கவலையோடு இருப்பார், நிம்மதி இல்லாமல் இருப்பார். அடுத்தது மாந்தி தரும் கண் திருஷ்டி தோஷம் அப்படி சொல்கிறது. இப்போ மேசத்தில் மாந்தி இருந்தால், இந்த மேசத்தில் மாந்தி இருப்பவங்களுக்கு ஆட்டுத்தலை, மேசம்னால் ஆடு அப்படின்னு சொல்கிறான். ஆடு, ஆட்டின் முகம், இடையர் முகம், ஆட்டின் படம் இது எல்லாம் வீட்டில் வைத்திருக்கக்கூடாது. இதன் மூலமாக அவங்களுக்கு தோஷம் ஏற்படும். அடுத்து ரிஷபம், மாடு, காளை மாடு, மாட்டின் படம், மாட்டின் தலை இது எல்லாம் வீட்டில் வைத்திருக்கக்கூடாது. இவர் காலையில் கண் விழித்தோன்னே பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தால் அவர்களுக்கு கடுமையான தோஷப்படும். அன்றைக்கு நாள் முழுவதும் சிறப்பான செயல் இருக்காது, பிரச்சனைகள் உண்டாகும். அடுத்து மிதுனம். மிதுனத்தில் மிதுனுடைய ராசியுடைய சின்னமானது இரட்டையர் சின்னம். 2 உள்ள உருவப் பொம்மைகள், ஜோடியாக இருக்கும் ஆண் பெண் படங்கள் இது எல்லாம் காலையில் எழுந்திரிச்சோன்னு தூங்கி எழுந்திரிச்சோன்னு வெளிக்கு கண் விழித்து பார்க்கக்கூடாது. பார்த்தால் தோஷம் உண்டாகும். அடுத்தது கடகம். கற்கடேஸ்வரர் படம், அதாவது நண்டால் துளைக்கப்பட்ட சிவனுடைய படம், நண்டு படம் இது எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. காலையில் எழுந்தால் முதன்மையாக காலையில் எழுந்தவுடன் நம்ம இந்த படங்கள்லாம் பார்க்கக்கூடாது. பார்க்காம இருப்பதால் அவங்களுக்கு யோகம் உண்டாகும். சிம்மத்துக்கு பார்த்திங்கன்னா சிம்மோட சின்னமான சிங்கம், புலித்தோல், மிருகங்களின் தோல், அரசு அதிகாரிகளின் படங்கள் இது எல்லாம் காலையில் எழுந்தவுடனே என்ன பண்ணக்கூடாது, நான் முதல் கண் விழித்து பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தால் அவர்களுக்கு பல்வேறு விதமான தோஷங்களையும் அன்றைய நாள் முழுவதும் பல்வேறு சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் சந்திப்பார்கள். அடுத்தது கன்னி. பெண்கள் முகம், ஓடம், கப்பல். காலையில் எழுந்திரிச்சோடனே பெண்களுடைய முகம், ஓடம், கப்பல் இதையெல்லாம் கண் விழித்து பார்க்கக்கூடாது. அடுத்து துலாம். கடைவீதி, தராசு, நீதிபதி, வக்கீல் இவங்களுடைய முகத்தில் காலையில் தூங்கி எதிர்ச்சோடனே வெளிக்கக்கூடாது. ஆனால் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு தராசை பயன்படுத்துவதால் எந்த ஒரு தோஷமும் கிடையாது. அது மட்டும் ஒரு விதிவிலக்கு. அடுத்து விருச்சிகம். போலீஸ், ரயில், சிப்பாய்கள், தேல் படம், புதைக்குழி படம் இது எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. விருச்சிக ராசிக்காரர்கள் காலையில் தூங்கி எதிர்ச்சோட இந்த படத்தை பார்த்து விடக்கூடாது. அடுத்து தனுசு. மனிதனும் மிருகமும் கலந்த படம், இரும்பு, ஆயுதம், வேடன் படம், வேடனுக்குரிய பொருட்கள், வில்லம்பு, கோதாண்ட பொருட்கள் இந்த பொருட்கள் அனைத்தும் என்ன பண்ணக்கூடாதுன்னா காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னா கண் விழித்து பார்க்கக்கூடாது. அப்படி கண் விழித்து பார்த்தால் கண் திருஷ்டி தோஷம் உண்டு. மகரம். முதலை படம், மான்கள் படம், அடுத்தது மான் கொம்பு படம் இது எல்லாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே இந்த படங்களை பார்க்கக்கூடாது. பார்க்காம இருப்பது மிகச்சிறப்பு. கும்பம். வெறும் குடம், பயன்படுத்த முடியாத கலசங்கள், வெறும் தண்ணீர் சொம்பு. இந்த தண்ணீர் சொம்பு காலையில் என்ன பண்ணுவாங்க, தலைமாட்டில் வச்சுருப்பாங்க. தூங்கும்போது அதை ஒரு சொம்பில் தண்ணி வச்சுட்டு நைட்டில் இரவு நேரத்தில் குடிச்சிருப்பாங்க. தூங்கி எழுந்திரிச்சோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சொம்பை எடுத்துக்கிட்டு திருப்பி கிச்சனுக்கோ அல்லது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அதுவும் தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்து மீனம். மீன் தொட்டி போன்ற வேறு வடிவம் இதையெல்லாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா அவங்க காலையில் எழுந்திரிச்சு முழிக்கக்கூடாது. அதாவது மீன் வளர்க்கக்கூடாது. வீட்டில் முதல்ல மீன ராசிக்காரர்களுக்கு மீன் தொட்டி வைத்து மீன் வளர்க்கக்கூடாது. அப்படி வளர்த்தால் அவர்களுக்கு கடுமையான தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்தது ஒரு 5 பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். சந்திரனுக்கு 1, 3, 5, 9, 11 சனி இருக்க பிறந்தவர்கள் வாழ்வில் யோகங்கள் உண்டு, வாழ்வில் புகழ் பெறுவார். 7 சனியில் பிறந்தவர்கள் ஒரு சில பிரச்சனைகளையும் ஒரு சில துன்பத்தையும் சந்தித்தாலும்
ஆனால் அவர்களும் புகழ் பெறுவார்கள். பலமான சூரியன் சந்திரனுக்கு சனி தொடர்பு கொண்டாலும் புகழ் உண்டு. சந்திரனுக்கு சூரியனுக்கு முன்பின் ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றால், பலம் பெற்றாலும் ஆட்சி உச்சம் பெற்றாலும் அவர்கள் புகழ், யோகம், அந்தஸ்து அனைத்தும் இவர்கள் பெறுவார்கள் என்பது கூறிக்கொண்டு, இந்த நேரத்தில் நல்வாய்ப்பு வழங்கிய அனைத்து ஜோதிடர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.